ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மோடு பேசக்கூடிய தேவன் ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து நமக்கு தேவையான வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக உங்களுடைய வேதத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சென்ற அமர்வுல நம்ம படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் தியானித்தோம். 9ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம தியானித்த வசனங்களை கூட மறுபடியும் சுருக்கமாக நான் அதுக்கு பிறகு உள்ள வசனங்களுக்கு நம்ம செல்லலாம். 9ஆம் அதிகாரம் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டது நமக்கு ஞாபகம் வரும். அதுதான் இங்க லூக்கா எழுதுறாரு. இந்த 9ஆம் அதிகாரத்துல பவுல் இஸ்ரவேலிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினதும் அல்லாமல் அவர் தமஸ்குவுக்கு போய் அங்கே இருக்கிற விசுவாசிகளை துன்பப்படுத்த வேண்டும், சிறையிலே கொண்டு வந்து அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரதான ஆசாரியரிடத்துல அந்த கடிதத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அனுமதி வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு செல்லுகிறார். அப்படி போகிற வழியிலே இந்த சவுலை அல்லது பவுலை ஆண்டவர் தொடுகிறார், சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது ஒரு பெரிய ஒளி அங்கே அவர் ஒரு பெரிய ஒளியை பார்க்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசுகிறார். அப்ப பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லுகிறார். சோ இங்கதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை. இதுவரைக்குமாக விசுவாசிகளை துன்பப்படுத்தி கொண்டு வந்த இந்த சவுல் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணும் போது அவர் மனம் மாறுகிறார், மனம் திரும்புகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் ரட்சிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. அதெல்லாம் நம்ம தியானித்தோம். 6வது வசனத்துல இன்னொரு கேள்வியை அவர் கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறார். இந்த வசனத்துல 2 முக்கியமான விஷயங்களை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல உள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறார். 2 முக்கியமான விஷயங்களை உங்களோட கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். ஒண்ணு, ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே என்று சொன்னால் எஜமானர் என்று அர்த்தம். பாருங்க, தேவ சித்தத்தை ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமை கொடுப்பது அவருடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. நான் அதை மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புறாரோ அதை அறிந்து கொள்ள எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமை கொடுக்க வேண்டியது அவசியம். இங்கிலீஷ்ல ப்ரையாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா? யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் நீங்கள் முதன்மைப்படுத்துவது அவசியம். பாருங்க, இப்போ ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமை கொடுத்து கொண்டே இருக்கும்போது, அதாவது அவருடைய தினசரி வாழ்க்கையில வேலை செய்யலாம், படித்து கொண்டு இருக்கலாம், வியாபாரம் செய்து கொண்டு இருக்கலாம், பல துறைகளில் இருக்கலாம். இப்படி வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும்போது நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்கிறவர்களா இருப்பீர்களானால் நீங்க மிக எளிதாய் உங்களை எதற்காக அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்னெல்லாம் காரியங்கள் உங்களை வைத்து செய்ய போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றபடி நீங்கள் செயல்பட முடியும். இதை முதலாவது நீங்க கற்றுக்கொள்ளணும். இப்ப சாலிகிராம சபையில நீங்க இருக்கும்போது இந்த ஸ்தல சபையில இருந்து கொண்டே நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த வேண்டும். மத்தேயு 6:33 படிக்கிறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இது தினசரி தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்பட வேண்டும். குடும்பமாய் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, சபையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகள், சபை என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரோ அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாய், அவரை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாய். அப்படின்னா எல்லா கூட்டங்களிலும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நேரத்திற்கு வர வேண்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக மற்ற காரியங்கள், உங்களோட தனிப்பட்ட காரியங்களை பின்தள்ள வேண்டும். இப்படி எந்த குடும்பம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அல்லது எந்த ஒரு தனி நபர் இப்படி செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் மிக எளிதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வார். இதை இந்த வார்த்தையிலிருந்தே நம்ம கத்துக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அந்த ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நீர்தான் என்னுடைய எஜமான். அப்படின்னா அதனுடைய நடைமுறை பகுதி என்ன அப்படின்னு கேட்டா,
அவரை எஜமானாய் வைத்து வாழுவதென்றால் என்ன என்று கேட்டால் அவருக்கு முன் உரிமை கொடுப்பது. இது வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் காணப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, சரியா? இது வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் எளிதாய் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வார்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் இதுல சொல்ல விரும்புறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா பவுல். அதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மனம் உள்ளவர்கள் மட்டுமே அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அதை நான் மறுபடியும் சொல்றேன். அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும் என்று மனசு இருக்கிறது இல்லையா, அவங்கதான் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வார்கள். கீழ்ப்படிய மனமற்ற ஒரு விசுவாசிக்கு தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது இல்லை. இதை நல்லா மனசுல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பவுல் இந்த இடத்துல கேட்டாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல ஏரோது அகிரிப்பா முன்னாடி நின்னு சொல்றார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றார். இந்த நேரத்துல ஆண்டவர் அவரை தொட்டார். இதுல இருந்து அவருடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் ஆரம்பித்தது. இவர்தான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையான தெய்வமாய் நான் கண்டு கொண்டேன். இனி இவர் என்ன விரும்புறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அதற்கு நான் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஹவு டு ஃபைண்ட் அவுட் த வில் ஆஃப் காட், இந்த கேள்வி எல்லாருக்கும் உண்டு. எங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார் ஆண்டவர், குடும்பமா வச்சிருக்கிறாரு, நாங்க என்ன செய்யணும்னு இங்க வச்சிருக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் காணுவது மிக மிக எளிதானது, ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு விஷயங்களும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமை கொடுங்க. எல்லாவற்றிலும் அவருக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுங்க, அவரை முதன்மைப்படுத்துங்க. இரண்டாவது, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற மனதுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, நிறைய இடத்துல ஆண்டவர் சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி பேசுவாரா, அப்படி பேசுவாரா, அவர் எப்படி பேசுவாரு, இதை பத்தி தான் டிபேட் எல்லாம் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை பத்தி தான் வாலிபர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கறது என்னன்னு கேட்டா, சரிப்பா நான் என் சித்தத்தை வெளிப்படுத்துறேன், நீ கீழ்ப்படிவியா அப்படின்றத ஆண்டவர் கேட்கிறார். கீழ்ப்படிதலை குறித்து நம்ம விவாதிப்பதே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்பவர்கள் யார் என்றால், அவருக்கு கீழ்ப்படிய மனமுள்ளவர்கள் மட்டுமே அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வார்கள். இப்ப நல்லா கவனிங்க, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் எனது வாழ்க்கையில, அதே போல அவருடைய சித்தத்துக்கு எனக்கு கீழ்ப்படிய மனசு இருக்கு அப்படின்றத ஒரு விசுவாசி எப்படி வெளிப்படுத்துவார் என்று கேட்டால், நல்லா கவனிங்க. வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்திற்கு அவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறவராய் இருப்பார். நான் சொல்றது புரியுதா? வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்திற்கு, வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் உண்டு. வேதாகமத்துலதான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே ஆண்டவர் எழுதி கொடுத்ததுக்கு அவர் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிற விசுவாசியாய் இருப்பார். அதன் மூலமாய் அவர் கிறிஸ்துவைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் என்றும், அவருக்கு ஏற்கனவே நான் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன் என்றதையும் அவருடைய வாழ்க்கையில அவர் காண்பிப்பார். எழுதி கொடுக்கப்பட்டதற்கு கீழ்ப்படிந்து கொண்டே வருகிற ஒரு விசுவாசி அவருடைய வாழ்க்கையில புரியாத விஷயங்களையும் எளிதாய் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்வார்னா வெளிப்படுத்தி விடுவார். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த விசுவாசி அந்த பரிசுத்தத்திற்கு தினமும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருப்பார். இப்ப நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும் என்பதே தேவனுடைய விருப்பம் அப்படின்னு வாசிக்கிறவரு தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராய் இருப்பார். நீங்க நன்மை செய்து தீமை அனுபவிப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு பேதுரு சொல்றாருன்னா, அவர் எல்லா அவமானங்களையும் சகித்து அவர் தீமையே அவருக்கு இழைக்கப்பட்டாலும் பதிலுக்கு நன்மை செய்கிறவராய் இருப்பார். இதெல்லாம் உதாரணங்கள் வேதத்துல. அப்போ எழுதி கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்திற்கு ஏற்கனவே கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிற ஒரு விசுவாசி அவருடைய வாழ்க்கையில வினோதமான ஆண்டவருடைய திசை திருப்பங்களையும் எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு புரியாத விஷயங்களையும் அவர் ஆண்டவர் புரிய செய்வார், அதுல நடக்க விடுவார். எப்போ அப்படின்னு கேட்டா, நீங்க ஆண்டவருக்கு ஏற்கனவே முன்னுரிமை கொடுக்கிறவர்களாய், அவருக்கு எழுதி கொடுத்ததற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது புரியாத விஷயங்களையும் எளிதாய் வாழ்க்கையில புரிந்து கொண்டு கீழ்ப்படிய முடியும். இதுதான் பைபிள் கத்துத்தர ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு பெருசா போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். நமக்கு பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உரிமை கொடுப்பதிலும் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் தான் நமக்கு பிரச்சனை இருக்கு.
அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர்களா இருந்தா நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஆண்டவர் சித்தத்தை எப்படி அறிந்து கொள்றதுன்னு கேட்கவே மாட்டீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அந்த தெளிவை கர்த்தர் கொடுத்து உங்களை அந்த என்ன சொல்றது, அந்த உறுதியா ஆண்டவருடைய சித்தத்துலதான் நான் பயணிக்கிறேன் என்கிற உறுதித்தன்மையோடு உங்களை வாழ வைப்பார். சரியா? ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, அந்த உறுதித்தன்மையோடு நீங்கள் வாழுகிறீர்களா, அல்லது சில குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? அதை நீங்க சிந்தித்து பாருங்கள். அவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவருக்கு கீழ்ப்படிய மனமுள்ளவர்களா இருங்கள். எழுதி கொடுக்கப்பட்டதற்கு ஏற்கனவே கீழ்ப்படிந்து கொண்டு இருங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் படிச்சோம். அதுக்கு பிறகு அவர் பயணம் பண்ணி அங்க போறாரு. அப்போ ஆண்டவர் அனனியாவோடு பேசுறாரு. 10வது வசனத்தை பாருங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பாருங்க, இங்க அனனியாவையும் ஆயத்தப்படுத்துறாரு, அங்க ஆண்டவர் சவுலையும் ஆயத்தப்படுத்துறாரு. இப்ப அனனியாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து சவுல் கிட்ட அனுப்ப போறாரு. தேவ சித்தத்தை சவுல் அறிந்து கொள்ள இப்ப அனனியாவை கொண்டு ஆண்டவர் செயல்படுகிறார். சரியா? ரெண்டு பக்கமும் ஆயத்தப்படுத்துறார். ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது உங்களுக்கான சூழ்நிலைகள், சில நபர்கள், சரியா, அதனுடைய பின்னணியில என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். உங்களை ஒரு விஷயத்தை கீழ்ப்படிய சொல்றாரா, கீழ்ப்படியணும்ன்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. மற்றது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்னா ஆயத்தப்படுத்தி வைப்பார். இங்க அனனியாவை ஆயத்தப்படுத்துறார். இப்ப அனனியாவை அனுப்ப போறாரு. அனனியா என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இப்ப 13, 14 வசனத்துல அனனியா பயப்படுறார். அவருடைய பயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே அனனியா கேள்விப்பட்டிருக்கிறார். சவுலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார். எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகளை எப்படி துன்பப்படுத்தி வந்தார், எப்படி சிறையில அடைத்தார், எப்படி அடித்தார், ஸ்தேவானுடைய மரணத்திற்கு எப்படி காரணமா இருந்தார், எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காரு. இப்ப இங்க வந்திருக்கிறதும் இதுதான் நோக்கம் அப்படின்னு அனனியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட அந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார். சவுலை குறித்த அந்த முன் எண்ணங்கள், சரியா, பிரெஜுடைசஸ், அதெல்லாம் இப்ப ஆண்டவர்கிட்ட அனனியா வெளிப்படுத்துறாரு. இப்ப ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அவரோட என்ன பேசுறாருன்னா 15வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றது என்னன்னா, நான் சவுலை தெரிந்து கொண்டேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல், அவனை நான் அழைத்திருக்கிறேன். அவனுக்கு தெளிவாய் அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். அவன் என்ன செய்ய போறான்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய நாமத்துக்காக பாடுகளை அனுபவிக்க போகிற ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். குறிப்பா சொல்லும் போது புறஜாதிகள் அப்படின்றத முதல்ல பயன்படுத்துறாரு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர்ன்றத கடைசியா பயன்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்டது குறிப்பாக புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இப்ப பேதுரு அப்படின்னு சொன்னோம்னா யூதர்கள் நமக்கு ஞாபகம் வரும். யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். ஆனா பவுல் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். அது மட்டுமல்ல, ஊழியத்துல பாடுகள் உண்டு என்கிற அந்த பாடத்தையும் நம்ம இதுல புரிந்து கொள்ளுகிறோம். இந்த 16வது வசனத்துல அவன் பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் ஊழியத்தினுடைய பாதையில வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்றாரு, இதெல்லாம் இந்த விதத்துல நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் பவுலுக்கு இப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கும்,
உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடுகள் வழியாய் போகும்போதுதான் நாம் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும், அவரை அனுபவிக்க முடியும், கிறிஸ்துவின் சாயல்ல நாம் வளர்ந்து முன்னேற முடியும். சரியா? இது எல்லாமே இந்த 15, 16ல புரிஞ்சுக்கிறோம். இப்ப அனனியா என்ன செய்யறாருன்னா 17வது வசனத்துல போறாரு. அனனியா போறார். பிரியமானவர்களே, அனனியாவின் இடத்துல இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேறப்பட்ட பாடம் உண்டு. சரியா? ஆஹ் பவுலை கண்டு பயந்தார். சரியா? பவுல் இப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனை அவனை பத்தி கேள்விப்பட்டு அவன்கிட்ட போறதுக்கே தயங்கினார். இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் தெளிவாய் பேசின பிறகு இது எதுவுமே அவர் கீழ்ப்படிவதற்கு தடையாக இருக்கவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ யோனாவை பத்தி நம்ம பைபிள்ல படிக்கிறப்போ நினிவே மக்கள் கிட்ட போறதுக்கு ரொம்ப தயங்கினார். வேற எங்க கர்த்தர் அழைச்சிருந்தாலும் அவர் போயிருப்பார் போல. ஆனா அசிரியர்கள் அதிகமாய் இவர்களை துன்பப்படுத்தி வந்தார்கள். அசிரியாவுடைய தலைநகரமாய் நினிவே இருந்தது. அந்த மக்களை நேசிக்க முடியல யோனாவால. அதனால கீழ்ப்படிய மறுத்தார். அந்த மக்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு யோனா, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்க மட்டும் நான் போக மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு ஒட்டாரமா இருக்கிறார். ஆனா அனனியா அப்படி இல்லை. அனனியா ஆரம்பத்துல தயங்கினாலும், அந்த பயம் அவருடைய மனதுல இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் சந்திக்க சொல்றாரே ஆண்டவர் அப்படின்னு அவர் யோசித்தாலும், கர்த்தர் தெளிவாய் பேசின பிறகு கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்த ஒரு அனனியாவை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்க ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு தான் நிறைய சவால்கள் வரும். ஒரே ஒரு விசுவாச படி எடுத்து வைக்கிறதுக்கு தான், ஒரே ஒரு கீழ்ப்படிதலுக்கு தான் நிறைய தடைகள் சவால்கள் வரும். ஆனா நீங்க அந்த ஒரு படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனா அந்த கீழ்ப்படிவதுல லேஸ்ல சாத்தான் விட மாட்டான். ஆரம்பத்துல நிறைய தடைகள், சவால்கள், இடையூறுகள், தடைக்கற்கள் இதெல்லாமே கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனா நம்ம ஒண்ணுதான் பார்க்கணும் பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தர் பேசினார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் மறுபடியும் அதை சொல்றேன். சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய மாட்டீங்க, மனிதர்களை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிவது அவசியம். சரியா? வேற எதுவுமே செகண்ட் தாட்டே நம்ம மனசுல கொண்டு வரக்கூடாது. ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரா, அது ரெண்டாவதா நீங்க சிந்திச்சீங்கன்னா அவர் மன்னிப்பாரா, அவர் ஏற்றுக்கொள்வாரா, அல்லது அவர் தானே தப்பு பண்ணாரு, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரா, அதை செய்யணும். மீதியான காரியங்களை கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். பாருங்க, அனனியாவை ஆண்டவர் அனுப்புனது மட்டும் இல்ல, ஏற்கனவே சவுல அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? ஏற்கனவே அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் கர்த்தர். அப்படி இருக்கும்போதுதான் இதை பேசுறாரு அனனியா கிட்ட. இந்த மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தர் எது சொன்னாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அல்லது எனக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்க்காதீங்க, எனக்கு என்ன அவமானங்கள் வரும்னு பார்க்காதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் இதுக்கு கீழ்ப்படிய போறேன். அந்த சிந்தையோடு நீங்க புறப்பட்டு போனால் அது ரொம்ப அருமையா இருக்கும். அனனியாவை பத்தி இன்னும் ஒரு படி கூட நான் கொண்டு வர போறேன். அவர் இங்க கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, எந்த நபரை பார்த்து அவர் பயந்தாரோ, எந்த நபரை நேசிக்க முடியாதுன்னு நினைச்சாரோ, எந்த நபருக்கு அந்த நபர்கிட்ட போறதுக்கு தயங்கினாரோ, இப்ப அதே பவுலை அவர் நேசிக்கிறார். பாருங்க, நீங்க 17வது வசனம் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, அதை எல்லாரும் கவனிக்கணும். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, அதை கவனிச்சீங்களா? சகோதரனாகிய சவுலே. நான் சொல்லட்டுமா, சவுலை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அந்த பயத்தினால ஒரு விதமான மரியாதை சவுலுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா சவுல் கிட்ட வந்து தோல்ல கை போட்டு இவ்வளவு அன்பா பேசின ஒரு நபரும் அவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டார். ஒரு நபரையும் பார்த்திருக்க மாட்டார். இப்ப யார் இப்படி தோல்ல கை போட்டு சகோதரனாகிய சவுலேன்னு அந்த அன்பை காமிக்கிறார்? யார் இவர்? இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு விசுவாசி. சவுல் கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். எந்த விசுவாசிகளை நான் அடித்து துன்புறுத்தினேனோ அந்த விசுவாசி. இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளை நான் சிறையில அடைத்தேன். ஆனா பதிலுக்கு ஒரு விசுவாசி எனக்கு என்ன செய்யறார்? அன்பு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிதான் நம்ம வந்து கர்த்தரிடத்துல மக்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம காண்பிக்கிற அந்த அன்பு தான். அனனியா அதற்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், அருமையான ஒரு எடுத்துக்காட்டு.
ஆரம்பத்துல தயங்கினாலும் பயந்தாலும் அவர் போய் தோல்ல கை போட்டு சகோதரனாகிய சவுலே என்று சொல்லும் போது சவுல் கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். நிச்சயமாக அவர் இந்த அன்பை அனுபவிக்கிறார். சபையினுடைய அன்பை அவர் அனுபவிக்கிறார். பிரியமானவர்களே, சபையாராகிய நம்முடைய அன்பை புதிதாய் வருகிறவர்கள் அனுபவிக்கிறார்களா? சபையாராகிய விசுவாசிகளுடைய அன்பை அவ்விசுவாசிகள் அனுபவிக்கிறார்களா? ஏன் சபையில மக்கள் சேர்றதில்லை? ஏன் ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்றதில்லை? நாம ஆண்டவருடைய அன்பை மற்றொரு இடத்துல காண்பிக்க வேண்டிய விதத்துல நம்ம காண்பிப்பதில்லை. அதுதான் காரணம். ஆனா இங்க அனனியா நம்ம பார்க்கும்போது சகோதரனாகிய சவுலே அப்படின்னு அழைக்கிறார். இந்த அன்பை சவுலுக்கு அவர் காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அன்பு வெறும் வாயால மட்டும் இல்லை அனனியாவுக்கு. அந்த பாடத்தையும் நம்ம கத்துக்க போறோம். இப்போ வாய் அளவிலே அன்பு காண்பிப்பது மட்டுமல்ல, அவருடைய செயல்ல அதை காண்பிக்கிறார். நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். இந்த ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் கொண்டு வரேன், நல்லா கவனிங்க. நீ பார்வை அடையணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். இந்த ரெண்டுத்துக்காகவும் கர்த்தர் என்னை அனுப்பினார்னு சொல்றார். இது ரெண்டையும் நான் இப்படி பாக்குறேன். பார்வை அடைதல் என்பது சரீரம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது என்பது ஆவிக்குரிய அனுபவம். நான் அதை மறுபடியும் சொல்றேன். பார்வை அடைதல் என்பது சரீர பிரகாரமான தேவை சந்திக்கப்படுவது. ஆனா ஆவினால் நிரப்பப்படுவது என்பது ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படுவது. பிரியமானவர்களே, சிம்பிள் அப்ளிகேஷன். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சபை விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுடைய சரீர தேவைகளையும் சந்திக்க வேண்டும், ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்க வேண்டும். அதுதான் அன்பு. கவனிச்சிங்களா? சரீர தேவைகளையும் சந்திக்க வேண்டும், ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு விசுவாசத்தோட 7 விஷயங்களை கூட்டி வழங்குங்கன்னு சொல்றாரு. அதுல கடைசி 2 விஷயத்த படிச்சு பாத்தீங்கன்னா சகோதர சிநேகம்னு சொல்றாரு, அடுத்தது அன்புன்னு சொல்றாரு. சகோதர சிநேகம்னு சொல்றாரு, அடுத்தது அன்புன்னு சொல்றாரு, இல்லையா? சகோதர சிநேகம் என்பது சரீர தேவைகளை சந்திக்கிறதற்கு நம்ம காண்பிக்கும் அன்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த அன்புன்ற வார்த்தை, அந்த தெய்வீக அன்பை நாம் காண்பிக்கும் போது அவருடைய ஆவிக்குரிய தேவைகளும் சந்திக்கப்படுவது. சரியா? இது ரெண்டுமே சபையில ரொம்ப முக்கியமானதுங்க. எதுக்காக என்ன சபையில வச்சிருக்கிறார்? மற்ற விசுவாசிகளுடைய சரீர தேவைகளையும் சந்திக்க வேண்டும், அதற்கான பிரயாசங்களை எடுக்க வேண்டும், அவர்களுக்காக என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், பணத்தை செலவழிக்க வேண்டும், உடைமைகளை நாம கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு, அரவணைப்பு, அவர்களுடைய சரீர பிரகாரமா அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு தோள் கொடுப்பதற்கு, பலன் அளிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யலாம். இது பாருங்க, வெறும் பணம் செலவழிக்கிற விதத்துல மட்டும் இதை யோசிக்காதீங்க. சரியா? பல விதங்கள்ல இதை யோசிக்கலாம், பல விதங்கள்ல யோசிக்கலாம். சரியா? அதே போல ஆவிக்குரிய தேவையை சந்திப்பது. இந்த இடத்துல பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் படிக்கு அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய தேவையை சந்திப்பது. அது நமக்கு எல்லாம் தெரியும், இல்லையா? உங்களை ஏன் கர்த்தர் சபையில வச்சிருக்கிறாருன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசி கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும். அதுக்காக தான் உங்களை சபையில வச்சிருக்கிறாரு. அதுதான் நோக்கம். பவுல் கொலோசியர் 1:28-29 சொல்றாரு. அந்த வசனத்தை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. கொலோசியர் 1:28-29 சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி நாங்க அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் இதுக்காக போராடி பிரயாசப்படுறேன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நான் போராடி பிரயாசப்படுறேன்றாரு. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க இருதயத்துல. பிரியமானவர்களே, சபையில உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அதோடு போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்காக ஆண்டவர் வைக்கல. ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்க வேண்டும். அந்த கரிசனை எப்படி வெளிப்படும்? அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளர்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா? ஒருவேளை வேதத்தை கற்றுக் கொடுக்கிற முயற்சிகள் நான் எடுக்கிறேனா? அவர்கள் கிரமமாய் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்களை நான் ஒழுங்குபடுத்துகிறேனா? அவர்கள் ஊழியத்துல கலந்து கொள்வதற்கு நான் உற்சாகப்படுத்துகிறேனா? கூட்டிட்டு போறேனா? நிறைய பேர் பலவீனமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில கிறிஸ்துவின் சாயல்ல வளருவதற்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கும் நீங்க தோள் கொடுத்தீங்கன்னா, உற்சாகப்படுத்தினீங்கன்னா, வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே அப்பதான் அவங்க புரிந்து கொள்வார்கள். சரியா? அதுக்குதான் உங்களை சபையில வச்சிருக்கிறார். பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் தொழிலுக்காக தான் வராங்க கொரிந்து பட்டணத்துக்கு. ஆனா பவுலோடு இருக்கிற அந்த 1.5 வருஷத்துல அவங்க ஊழியர் குடும்பமா அந்த இடத்தை விட்டு வெளியில போறாங்க. அப்படி என்ன ஆச்சு இந்த 1.5 வருஷத்துல?
பவுல் ஒரு விஷயம் தான் செஞ்சாரு. அந்த ஆவிக்குரிய கரிசனை, அக்கறை. இந்த குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இவங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த பூமியில வாழ்றதுக்கு. அத மாத்திரம் நான் கற்றுத்தரேன். பவுலுடைய வாழ்க்கை மூலமா அதை காண்பித்தார். பவுலுடைய போதனைகள் மூலமா அதை காண்பித்தார். சரியா? 1½ வருஷம் கழிச்சு, இனி நாங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதில்ல. ஊழியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு இந்த குடும்பம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. They came for business, but they went out as missionaries. பிரியமானவர்களே, இது ஒரு வெளியேறப்பட்ட சத்தியம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நோக்கத்தையும், இந்த கரிசனையும், இந்த பாரத்தையும், இந்த தரிசனங்களையும் கர்த்தர் கொடுப்பாராக. உங்களோட இருதயம் அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயமா கர்த்தர் மாற்றட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. குறிப்பிட்ட நிலைமையில ஜெபிங்க. ஆவிக்குரிய நிலைமையில நான் எப்படி அவங்கள முன்னேற்றி வைக்கணும்? சரியா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? சும்மா சாதாரணமா அந்த குடும்பத்தை சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. அந்த குடும்பத்துக்காக ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட நிலைமையில அவங்க எங்கெல்லாம் தோத்து போய் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு இன்னும் அவங்க பலப்படணும் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒருவேளை பரலோக சிந்தை உள்ளவர்களா இல்லாம போலாம். பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க? இது ஒரு பெரிய போராட்டம் பிரியமானவர்களே. இது சாதாரணமா வராது. ஆனா அதுக்காக நம்ம போராடி பிரயாசப்பட நம்ம தீர்மானம் எடுக்கணும். சோ இங்க அனனியா கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். நேசிக்க முடியாதவனையும் நேசிக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவ்வளவுதான். அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துறார்? நீ பார்வையடையணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி. உடனே என்ன நடக்குது? 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குக்கு போற வழியிலே ரட்சிக்கப்பட்டுறாரு. ஞான ஸ்நானம் தமஸ்குல எடுக்கிறார். இது தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்தை பற்றி தான் லூக்கா எழுதுறார். சரியா? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை தள்ளி போடக்கூடாது. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு அவரை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? சபையில போய் அதை அறிவித்து தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். சரியா? அது ஆண்டவருடைய கட்டளையா இருக்கிறது. அதுக்கப்புறம் 19ல வாசிக்கிறோம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். நல்லா கவனிங்க, நான் இதை கனெக்ட் பண்ண போறேன். 18வது வசனத்துல ஞானஸ்நானம் பெறுறாரு. 19வது வசனத்துல சபை ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க உள்ள சபையோட சேர்ந்துகிட்டார். கவனிச்சிங்களா? இப்ப ஞானஸ்நானம் எடுத்த நிறைய விசுவாசிகள் சபை கூடி வருதலுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சரியா? இங்க பவுல் வந்து எதனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் முன்னேறினாரு? இதெல்லாம் தான் காரணம். ஞானஸ்நானம் எடுத்த உடனே சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 2வது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? ஊழியம் செய்யறாரு, அவருடைய வரங்களை பயன்படுத்துறாரு. நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்தல சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள் சபை கூடி வருதல் எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும். சபை கூடி வருதல் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. எல்லா நாட்களுடைய கூட்டங்களிலும் நீங்க வந்து கலந்துக்கணும். 2வது, உங்களுடைய வரங்களை புதைத்து வைக்க கூடாது. உங்களுடைய வரங்களை பயன்படுத்தணும். அவர் பாருங்க, தாமதமின்றி அந்த வார்த்தை நம்மளை சுண்டி இழுக்குது பாருங்க. சரியா? he did not delay, he did not hesitate. ஏற்கனவே அவருக்கு மனசுல என்னன்னா, இவ்வளவு நாள் விட்டுட்டோமேப்பா, வாழ்க்கையில இவ்வளவு நாள் விட்டுட்டோம், இப்பயாவது நான் இயேசுதான் கிறிஸ்து நான் அறிவிக்கணும். சரியா? பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். 17வது வசனத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலை பற்றி வாசிச்சோம். சரியா? இப்ப 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறத பாக்குறோம். நான் இதை ஏற்கனவே கத்து தந்தேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பார். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பார். அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க நம்ம பார்க்க முடியும். சரியா? இப்ப இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுப்போமா? உங்ககிட்ட ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, சபை கூடி வருதலை மதிக்கிறீங்களா? நீங்க வந்து உண்மையாவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்க வேத ஆராய்ச்சியா இருக்கட்டும், ஜெப கூட்டமா இருக்கட்டும், சகோதரிகளுடைய கூட்டமா இருக்கட்டும், ஒருவேளை உபவாச ஜெபம் தான் உபவாச ஜெபமா இருக்கட்டும், காஸ்பல் மினிஸ்ட்ரிஸா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாம் வந்துருவோம். ஏன்னா அது சில நேரங்கள்ல நம்ம ஒரு சடங்கா கூட நம்ம நினைச்சுக்கிறோம். பல நேரங்கள் நான் அதை மிஸ் பண்ணிட்டா ஏதோ ஆசீர்வாதம் குறைஞ்சிட்ட மாதிரி நினைக்கிறோம். அதனால அதுக்கு தொடர்ச்சியா வந்துடுறோம்.
ஆனா மற்ற எல்லா கூட்டங்களிலும் நாம் கலந்து கொள்ளுகிறோமா? இங்கதான் பவுலுடைய அந்த விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இப்ப புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவர். ஆனா அவர் என்ன ஜாக்கிரதையா செய்யறாரு பாருங்க. தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, ஏற்கனவே அனனியா மூலமா சபையுடைய அன்பை அவர் பெற்றுக்கொண்டார். இப்ப அன்பு கிடைக்கிற இந்த இடத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துடுறார். அந்த சபையில தொடர்ந்து அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு பிரசங்கிக்கிற வரம். உங்களுக்கு கர்த்தர் என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார்? சபையினுடைய ஊழியங்கள்ல உங்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய வரங்களே கண்டுபிடிக்க முடியும். சபையில என்னெல்லாம் ஊழியங்கள் ஆர்கனைஸ் பண்றாங்களோ, எதெல்லாம் இனிஷியேட் பண்றாங்களோ, அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்திலும் நீங்க கலந்துக்கணும். அப்பதான் உங்களுடைய வரங்களே நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சபை ஒழுங்கு செய்கிற எல்லா ஊழியங்களும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, எனக்கு இந்த கிஃப்ட் தான் பிரதர் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல பவுல் அதை செய்யறார். அவர் இயேசு இந்த கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கிக்கிறார். தமஸ்குல இருந்த அந்த நாட்கள். சரியா? அவர் தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப என்ன நடக்குது? இப்ப தமஸ்குல தான் இருக்கிறாரு. அந்த பின்னணியில இதை கவனிங்க. 21ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி, இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அனனியாவுக்கு ஏற்பட்ட அந்த ஆச்சரியம் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஏற்படுது. ஏன்னா எல்லாரையும் அடிக்கிறதுக்கு தானே இவன் வந்தான். எல்லாரையும் கட்டி சிறையில போடுறதுக்கு தானே இவர் வந்தாரு. ஆனா இவர் இப்ப இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாரு. குறிப்பா அது என்ன சொல்றாங்க பாருங்க, நாசமாக்கி. சரியா? இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கினவன் இவன் தானே. சரியா? நீங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல 23வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி நம்ம இப்படி படிப்போம். அதுல இப்படி வாசிக்கிறோம். தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு இருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் கொண்டு வரக்கூடிய மாற்றம். ஆண்டவர் சவுலை தொட்டார், சவுலை பிடித்தார், ஆண்டவர் அவனை ரட்சித்தார். இப்போது கொடுக்கிற அந்த மாற்றத்தை பாருங்க. தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறவனாய் மாற்றினார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த மறுரூபம், அந்த மாற்றம். ஆண்டவருடைய காரியங்கள் அஜாக்கிரதையா இருந்த நம்மை இப்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். மற்றவர்களை நேசிக்க முடியாத நம்மை மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய் மாற்றி இருக்கிறார். மன்னிக்க முடியாதவர்களாய் இருந்த நம்மை மன்னிக்கக்கூடியவர்களாய் மாற்றி இருக்கிறார். கோபம் பொறுமையாய் மாறி இருக்கிறது. இச்சை அடக்கம் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது. எவ்வளவு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பாக ஊழியத்துல இல்லையா? இந்த சுவிசேஷத்துக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் முக்கியத்துவமே கொடுக்காத ஒரு நபராய் நான் இருந்தேன். ஆனா இப்பொழுது கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், பிரசங்கிக்க வைக்கிறார், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வைக்கிறார். இப்ப பவுல் மாதிரியான அந்த வைராக்கியமா இருந்தவனை கர்த்தர் பிடித்து தான் அழிக்க தேடின அந்த சுவிசேஷத்தை, தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது எங்கும் பிரசங்கிக்கிறவன் மாற்றி இருக்கிறார். எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம், பெரிய அதிர்ச்சி. அதுதான் இங்க நம்ம படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தரும். இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய மாற்றம். ஒருவேளை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாம நீங்க இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணீங்கன்னா, இன்னைக்கே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கால தாமதம் செய்ய வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கொடுக்கிற அந்த மாற்றத்தை பாருங்க. இந்த மாற்றத்தை நீங்க அனுபவிக்க விரும்புறீங்களா? அவர் கொடுக்கக்கூடிய அந்த மாற்றம், கிறிஸ்துவின் சாயல்ல உங்களை மறுரூபப்படுத்துகிற அந்த மாற்றம், அந்த இனிமையான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க விரும்புறீங்களா? அதை ருசி பார்க்க விரும்புறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தேவை. அவரை விசுவாசித்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும். சரியா? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். கவனிச்சீங்களா? இப்ப சவுல் இதை நிறுத்தல, இன்னும் அதிகமா திடன் கொள்றாரு. எத்தனை எதிர்ப்புகள் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு இங்க எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. யூதர்களை கலங்கம் பண்ணினான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? நேரா யூதர்கள் கிட்ட போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு பழைய ஏற்பாடெல்லாம் தெரியும். அந்த பழைய ஏற்பாடை வச்சு இயேசுதான் கிறிஸ்து என்று என்ன செய்யறாரு? திருஷ்டாந்தப்படுத்துறார். தைரியமாய் திடன் கொண்டு அவரை பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். எதிர்ப்புகள் நிறைந்த இந்த நாட்கள், சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சுவிசேஷ அறிவிக்க அந்த தைரியத்தை தரட்டும். அதற்காக அவரிடத்துல கிருபையை கெஞ்சுவோம்.
சபையாய் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களை நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். சபையாய் அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதிகமாய் திடன் கொண்டு பிரசங்கிக்க இந்த பைபிள் ஸ்டடி கூட நம்மை உற்சாகப்படுத்தட்டும். அதற்காக தான் இப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சிகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப அநேக நாள் அங்க இருக்கிறார் தமஸ்குல. இப்ப நல்லா கவனிங்க, தமஸ்குல இருக்கும்போது இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அத கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் பவுல அரபி தேசத்துக்கு கொண்டு போய் சில வெளிப்பாடுகள்லாம் கொடுத்து மீண்டும் தமஸ்குவுக்கு கொண்டு வர்றார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்க. கலாத்தியர் 1:17-18. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி. ஓகே, அது பிறகு நம்ம வரலாம். ஆனா இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் அவரை அரபி தேசத்துக்கு கொண்டு போற அந்த நிகழ்ச்சி இங்கதான் நடைபெறுகிறது. அதாவது தமஸ்குல இருந்த 3 வருஷம், 18 வசனம் 18வது வசனத்துல 3 வருஷம் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 3 வருஷம் பவுல் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷங்கள் தமஸ்குல இருந்த நாட்கள். அதுல இடையில என்ன நடக்குதுன்னா, அரபி தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். எதுக்கு கொண்டு போனாரு? சில வெளிப்பாடுகளை கொடுக்கறதுக்காக. அதை நம்ம படிக்கிறோம் பாருங்க. 15-16 வசனங்கள் பாருங்க. கலாத்தியர் 1:15-16. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது, அதை கவனிச்சிங்களா? உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாம நான் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போனேன்னு சொல்றாரு. எதுக்கு அரபி தேசத்துக்கு கொண்டு போனாரு? அவருடைய குமாரனை குறித்த வெளிப்பாடுகளை பவுலுக்கு கொடுப்பதற்காக. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பல வெளிப்பாடுகளை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் அரபி தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். சரியா? அதை நம்ம எங்க நுழைக்கிறோம்? இப்ப அப்போஸ்தலர் 9க்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 9:23 அநேக நாள் சென்ற பின்புன்னு படிக்கிறோம் பாருங்க. அதுலதான் அந்த தமஸ்கு பட்டணத்துல இருந்த பவுலை அரபி தேசத்துக்கு கொண்டு போய் மீண்டும் தமஸ்குவுக்கே கொண்டு வரக்கூடிய அந்த அனுபவங்கள் இங்கதான் நடைபெறுகிறது. அதை நம்ம மனசுல வச்சுப்போம். ஆண்டவரோடு இப்ப தமஸ்குல இப்ப பவுலுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒண்ணு நம்ம பாக்குறோம் இல்லையா? இதுல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வெளிச்சங்களை பெற்றிருக்கிறார். அடுத்தது அவர் ஞானஸ்நானம் எடுத்தது அங்கதான். அவர் இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் அறிவித்தது அங்கதான். சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையாரோடு ஐக்கியமா இருந்தது அங்கதான். இத்தனை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தமஸ்குவிலே பவுலுடைய அனுபவங்கள். இந்த 3 வருஷம் அவர் அருமையாய் ஒரு புது விசுவாசி வளர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அவர் செய்யற அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம செய்தாலே போதும். சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரோடு நெருங்கிய நிலைமையில நாம் அவரை நேசிக்கக்கூடியவர்களாய், அதே போல நம்முடைய வரங்களை கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடியவர்களாய். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா வாய்ப்புகளையும் அவர் தான் தருவார். வாய்ப்புகள் அவர் தராருன்னா வார்த்தையையும் வல்லமையும் வழிநடத்துதலையும் விளைவுகளையும் அவர் தான் தருவார். இது என்னுடைய அனுபவம் கொடுங்க. 4 செவத்துக்குள்ளதான் பாண்டிச்சேரியில இருக்கிறவன் நான் என்னை யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் வரங்களை கொடுத்த ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை அங்கும் இங்குமாக ஆண்டவர் தந்து அவரை இன்னைக்கு பிரசங்கிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அவர் கொடுக்கிற வரங்களை உண்மையா பயன்படுத்துறதுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உண்மையா பயன்படுத்துறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை நேசிக்கிறதற்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. அது போதும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்த அவரே வாய்ப்புகள் கொடுப்பார். இங்க பவுல் தைரியமாய் திடன் கொண்டு தாமதம் இல்லாமல் முதல் நாளே அதை ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி தங்கச்சிங்க, அதே போல பெரியவங்களும் சரி, சபையில ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சபையில இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் பிரகாசிக்கிறதற்காக ரட்சிக்கிறார். அவங்க எழும்பி பிரகாசிக்கணும், சபையில செயல்படணும். ஆனா முன்னாடி எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அதே போல இப்பயும் உட்கார்ந்துட்டு இருந்தா அது கர்த்தரை துக்கப்படுத்தும் இல்லையா? அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புவோம். சபையாருடைய பக்தி விருத்திக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவைகளை பயன்படுத்துவோம். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஸ்தல சபையை கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளூர் சபை, ஸ்தல சபை
அங்கே நீங்க உங்களுடைய வரங்களை பயன்படுத்துவதாய் இருக்க வேண்டும். சரி, இப்ப தமஸ்குல பாடுகள் வருது. அதுல இருந்து அவரை எருசலேமுக்கு அனுப்புறாங்க. 23வது வசனம் 24 எல்லாம் பாருங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டு இருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த அனுபவத்தை அங்க பவுல் இன்னும் கொஞ்சம் தெளிவா விவரிச்சு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அதுல 32, 33 அந்த 2 வசனங்களை பாருங்க. கடைசி 2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11 கடைசி 2 வசனங்கள். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு இங்க தெளிவு கிடைக்குது. இந்த ராஜா அரேத்தா, நான் இவரை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். இவர் 4ஆம் அரேத்தா என்று சொல்லுகிறார்கள். அரேட்டஸ் 4. இவர் பாத்தீங்கன்னா ஏரோது அந்திப்பா ராஜாவினுடைய மாமனார்னு சொல்றாங்க. ஏரோது அந்திப்பா ராஜாவினுடைய மாமனார். அந்த நாட்கள்ல அந்த அரபி பகுதியை, அந்த அரேபியா தேசம், அந்த பகுதியை சுத்தி இவர் தான் ஆட்சி செய்துட்டு இருந்தார். கிமு 9 இருந்து கிபி 40 வரைக்கும் இவர் தான் ஆட்சி செய்துட்டு இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. கிமு 9 இருந்து கிபி 40 வரைக்கும். சோ இந்த ராஜாவினுடைய நாட்கள்ல யூதர்கள் இவங்க சதி செய்து பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த அரசாங்கமும் அதுக்கு இணங்கி வர, ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவர் சபையாரை கொண்டு, மறுபடியும் பாருங்க, சீஷர்கள் தான் இவனை பாதுகாக்கிறாங்க. சபையாரை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா பவுலை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏன்னா பவுலை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய ஆண்டவருக்கு இருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ உங்க ஜீவன் போகணும்னு ஆண்டவருடைய கையில இருக்கு. உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்காம உங்களை எடுக்க மாட்டார். அதனால தைரியமா நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை அறிவிக்கணும். அது ரொம்ப அவருடைய ஊழியங்களை நம்ம செய்யணும். அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? இப்போ பவுல் தமஸ்குல இருந்து வெளியேற்றப்படுகிறார். அங்கிருந்து மதில் வழியா இறக்கி விடப்பட்ட பவுல் இப்ப எருசலேமுக்கு போகிறார். இப்ப 26வது வசனத்துல இருந்து எருசலேமில சவுலுடைய அனுபவங்களை பார்க்கிறோம். 26ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். மறுபடியும் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அது அங்க கத்துக்கிட்டார் இல்லையா? தமஸ்குல சபையாருடைய அன்பு பாருங்க. அந்த அனனியா காமிச்ச அந்த ஒரு அன்பு இல்லையா, ஒரு மனுஷனை சபைக்குள்ள கொண்டு வந்து அந்த சபையில எவ்வளவு பிரகாசிக்க வைத்தது பாருங்க. அதனால இப்ப எருசலேமுக்கும் போய் சபையாரோடு சேர்ந்து கொள்ள பாக்குறான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது. 26ல வாசிக்கிறோம். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்து இருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். எருசலேம்ல இருக்கிறவங்க நிச்சயமா பயப்படுவாங்க இல்லையா? ஏன்னா சவுல் 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருந்த சவுல் இப்ப 3 வருஷம் கழிச்சு மிஷினரியா வந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம் தான் இல்லையா? ஏன்னா அவ்வளவு கொடுமையான கடந்த காலம். ஆனா ஆண்டவர் இவரை மாத்தின அந்த விதத்தை யார் எடுத்து சொல்றாரு சபையார் இடத்துல? பர்னபா. சரியா? இப்படிப்பட்டவர்கள் சபையில தேவை. ஆறுதலின் மகன் என்று படித்தோம். எல்லாரையும் உற்சாகப்படுத்துற ஒரு பர்னபா. சரியா? சவுல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் பர்னபா தான். இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு பர்னபா உதவி செய்யறார். 3 விஷயத்த சொல்றார். கர்த்தரை அவன் கண்ட விதத்தை பாருங்க. இதெல்லாம் ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். அவன் கர்த்தரை பார்க்க வேண்டும். சரியா? கர்த்தரை கண்ட விதம். அடுத்தது அவனோடு கூட கர்த்தர் பேசின விதம். என்ன பேசினார், என்ன தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினார், அதெல்லாம் பர்னபா எடுத்து சொல்றார் சபை இடத்துல. அடுத்தது 3வது, தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் பிரசங்கித்ததை. சரியா? எப்படி தமஸ்குல தைரியமாய் ஊழியம் செய்தார் அப்படின்றத விவரிச்சு சொல்றார். இதை விவரிச்சு சொன்ன பிறகு எருசலேம்ல இருக்கிற சீஷர்கள் சவுல என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. 28வது வசனம் பாருங்க. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. சபையாரோடு, இப்ப சபையில இருக்கிற மூப்பர்களோடு, ஒருவேளை உத்தரவாதத்துல இருக்கிறவர்களோடு, ஊழியர்களோடு சில வாலிபர்களோ
சில சின்ன பிள்ளைகளோ இவங்க வந்து சரியா பழகாத அளவுக்கு சில தடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அதுல ஒருவேளை கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களே மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. சரியா? இப்ப இப்படிப்பட்டவங்க மூப்பர்களோடு சரியா பழக மாட்டாங்க. நல்லா கவனிங்க. நான் ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன். ஆனா இப்படிப்பட்டவங்கள இந்த மூப்பர்களோடு பழக வைக்கிறதுக்கு, எல்லாரையும் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு, நடுவுல நின்னு இந்த 2 பேருக்கு இடையில பாலம் அமைக்கிற சில பர்னபாக்கள் சபையிலே அவசியம். சரியா? சில பர்னபாக்கள் சபையிலே அவசியம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்ற ஊழியம். சபையில ஒரு சின்ன காரணத்தால சில பேர் எழும்பி பிரகாசிக்காம இருப்பாங்க. முன்பு நல்லா செயல்பட்டவங்க இப்ப முடங்கி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற பர்னபாக்கள் அவசியம். சரியா? ஒருவேளை ஒரு சிலர் அஹ், சில சில முன் எண்ணங்கள், சில தவறான முன் எண்ணங்கள் நம்ம யூகிக்கிறதுனாலே நிறைய பிரச்சனைகள் வந்துரும் சபையில. உண்மையாவே அது நடந்திருக்காது. அவர் வேற ஒரு கண்ணோட்டத்துல பேசியிருப்பாரு. இவர் வேற ஒரு கண்ணோட்டத்துல பேசியிருப்பாரு. ஆனா அதை தப்பா எடுத்துட்டு இருப்போம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஏன்னா சபையில இருக்கிறவங்க நம்ம குடும்பம் தான். அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஆனா அப்படி எடுத்திருப்போம் ஒருவேளை. ஆனா இவங்க 2 பேருக்கு பாலம் அமைக்கிற சில பர்னபாக்கள் அவசியம். சபையினுடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ள இப்படிப்பட்ட பர்னபாக்கள் அவசியம். இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துகிற மகன்கள் அவசியம், மகள்கள் அவசியம். சரியா? ஆண்டவர் உங்களை அப்படி பயன்படுத்துறாருன்னு சொன்னா, நீங்க சபையினுடைய ஒற்றுமையை காத்து கொள்வதற்கும், சபையினுடைய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கும் நீங்க செயல்பட வேண்டியது அவசியம். சரியா? சபையினுடைய ஃபெலோஷிப்பை இப்படிதான் நம்ம முன்னேற்ற முடியும். ஓகே, பர்னபா இப்ப விவரிச்சு காமிச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா, எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகளை ஏற்றுக்கொள்றாங்க, போக்கும் வருத்தமா இருக்கிறான். அடுத்தது 29ல இங்கேயும் பர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29ல பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். இங்க கிரேக்கர் அப்படின்னு போட்டிருக்கிறது புறஜாதிகள் நினைச்சுக்காதீங்க. அவங்க வந்து கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல படிச்சோம் இல்லையா, கிரேக்கர் ஆனவருடைய விதவைகள் அப்படின்னு படிச்சோம். அங்கேயும் சொன்னேன் இது. அதாவது பாலஸ்தீனத்துக்கு வெளியில வாழக்கூடிய யூதர்கள், கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள், டயஸ்போரா ஜூஸ். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், டயஸ்போரா ஜூஸ். தேவர் ஸ்கேட்டர்ட் அவுட் சைட் பாலஸ்டைன். அப்படிப்பட்ட கிரேக்கருடனே இவன் என்ன செய்யறார் பவுல், பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சரியா? மறுபடியும் இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க இவனை கொலை செய்யணும்னு பாக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது? 30வது வசனம், சகோதரர் அதை அறிந்து அவனை செசேரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். சரியா? இங்க பெர்சிக்யூஷன் வருது, எதிர்ப்புகள் வருது. மறுபடியும் உதவி செய்யறது யாருன்னா விசுவாசிகள். கர்த்தர் விசுவாசிகளை கொண்டு சவுலை பாதுகாக்கிறார். இப்ப எருசலேம்ல இருந்து அவர் எங்க அனுப்பிடுறாங்கன்னா தர்சுவுக்கு அனுப்பிடுறாங்க. இங்க கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளுங்க. இங்க வந்த பிரச்சனையினாலதான் பவுல் கிளம்பி போனார் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆனா நீங்க என்னோட கூட அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல இருந்து வாசிக்க போறோம். இங்க வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்போஸ்தலர் 9ல இல்ல, ஆனா அப்போஸ்தலர் 22ல இருக்குது. அப்போஸ்தலர் 22:17ல இருந்து படிக்கிறேன், நல்லா கவனிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். யார் சொல்றா புறப்பட்டு போன்னு? ஆண்டவர் சொல்றாரு. கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் சூழ்நிலைகள் வச்சு நம்ம 9ஆம் அதிகாரத்துல பாக்குறப்போ எதிர்ப்பு வந்தது. அதனால இவனை இங்க இருந்து அனுப்பிட்டாங்கன்றதை நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். அது வந்தது, அது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் இவர் எருசலேம்ல இருக்கும்போது ஆண்டவர் இவரோடு பேசுறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற யூதர்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணது போதும், இவங்க உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உனக்கு நான் வேற ஒரு அழைப்பு வச்சிருக்கிறேன், நீ புறஜாதிகள் இடத்துல போன்னு அனுப்பி விடுறாரு. சரியா? இப்ப பேசுறவர் ஆண்டவர். நீ எருசலேம் விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப 19ல பாருங்க, பவுல் அதை ரெசிஸ்ட் பண்றாரு. 19 பாருங்க, அப்போஸ்தலர் 22:19. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களை அடைத்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டு இருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. அப்பயும் பவுல் பாருங்க, பவுலுக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய மனசு வந்து யூதர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, அவருடைய சொந்த தேசத்தார் ரட்சிக்கப்படணும். அந்த ஆசை யாருக்கு தான் இருக்காது இல்லையா?
அந்த ஆசையை வெளிப்படுத்துறார். ஆண்டவரே, நான் இப்படி இருந்தனே, இப்படி மாறி இருக்கனே, இது எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 21வது வசனத்துல. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். கவனிச்சீங்களா? ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனாலும் உனக்கு இங்க வேலை இல்லப்பா. நீ என்ன செய்யணும்? நான் உனக்கு வேற ஒரு அழைப்பு வச்சிருக்கிறேன். நீ தூர புறஜாதிகரிடத்தில் உன்னை நான் என்ன செய்ய போறேன்? அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல எருசலேம்ல நடந்த சம்பவத்தையும், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல எருசலேம்ல நடந்த சம்பவத்தையும் நம்ம ஒப்பிட்டு படிக்கும்போது ஒரு பாடத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் பவுலோடு பேசுகிறார். ஆண்டவர் அவருடைய அழைப்பை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவரிடத்துல சொல்றார், நீ புறப்பட்டு போகணும்னு சொல்றார். அதே சமயம் சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது இங்கே அவருக்கு எதிர்ப்புகளும் வருகிறது இல்லையா? இங்க அவருக்கு எதிர்ப்புகள் வருகிறது. அந்த எதிர்ப்பு, பாடுகள், பிரச்சனைகள் இங்க வரும்போது அந்த பவுல் என்ன செய்யறாருன்னா, எருசலேமை விட்டு அவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறார். நான் இதுல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். நான் அதை சொல்றேன். ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது ஆஹ், அதற்கு ஏற்றபடி சூழ்நிலைகளையும் மக்களுடைய இருதயத்திலும் அவர் காரியங்களை நடப்பிப்பார். சரியா? கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்ப அதுக்கு கீழ்ப்படினும் பவுல். இப்ப அதுக்கு சூழ்நிலையை வச்சும் ஆண்டவர் செயல்படுறார். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா பாடுகள் தான். சரியா? பாடுகள், கஷ்டங்கள். இப்ப பவுல் வந்து கொலை செய்யணும்னே அவங்க திட்டமிடுறாங்க. ஒரு பக்கம் இது இருந்தாலும் கூட இந்த எதிர்ப்புனால மட்டும் பவுல் பயந்துட்டு போல, இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அனுமதிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர் அழைத்த அழைப்புக்கு அவர் என்ன செய்யறாரு? அவர் கீழ்ப்படுகிறார். அப்போ சிலர் 7ஆம் அதிகாரத்துல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல சபைகளுக்கு பெரிய துன்பம் வந்தது. ஸ்தேவான கல்லெறிஞ்சு போடுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு காரணமா இருந்தது? சீஷர்கள் அங்கிருந்து சிதறி போக, அநேக இடத்துக்கு சுவிசேஷம் பரம்ப, சபைகள் ஸ்தாபிக்கப்பட அது காரணமா இருந்தது. அதே போல பவுலுடைய வாழ்க்கையிலும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் பேசுவாரு, சூழ்நிலைகளை கொண்டும் செயல்படுவாரு. இதெல்லாம் கைகூடி வரும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் இங்க நிறுத்துறேன். அடுத்த வாரம் வரும்போது இதுக்கு பிறகு நம்ம பேதுருவோடைய அனுபவங்களை படிக்க போறோம். பவுல் இங்க அவருடைய அனுபவம் இதோட முடியுது. தமஸ்குலயும் எருசலேம்லயும். இங்க இருந்து அவர் தர்சுவுக்கு போயிட்டார். இதோட பவுல வந்து 11ஆம் அதிகாரத்துலதான் நம்ம படிக்க போறோம். தர்சுல 6 வருஷம் இருப்பார். அதுக்கு பிறகுதான் பர்னபா அவரை கூட்டிட்டு அங்க அந்தியோகியாவுக்கு வருவார். அதை நம்ம எங்க படிப்போம்னா 11ஆவது அதிகாரத்துல தொடர்ச்சியாக படிப்போம். இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடத்தை மனதிலே வைப்போம். நம்ம கேட்ட இந்த விஷயம், ஒருவேளை நான் சில விஷயங்களை வேகமா சொல்லியிருக்கலாம். நீங்க இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு கேளுங்க. நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு தேவையான பல பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய மனமுள்ளவர்களா இருப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.